கங்கை அமரன் பாரதி ராஜாவை மீட் பண்ணி அவரை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு பாட்டு பாடி அவர் மனசை வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்துறாரு. என்ன சார் சொல்ல முடியும்? ஒரு ஆறுதல், அண்ணனுக்கு ஆறுதல் தான் சொல்ல முடியும், அவ்வளோதானே. ஸோ இசையோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய சாதாரண ஆட்கள் கிடையாது. யாரு? இசை மேதை, இசை ஞானி, ராகதேவன், இசை கடவுள், இப்படி இவங்கெல்லாம் பெரிய ஆளுமைங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம அறிவுரை சொல்ற அளவுக்கு இவங்கெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள். ஆனால் என்னென்னா கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த கிரேட்லேருந்து இறங்கி வந்து சாதாரண மனிதர்கள் எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கிறாங்க, அப்படி இருக்க பாருங்க. அதே மாதிரி தம்பி மனோஜி கூட இருக்கும்போது நீங்கள் யாரும் வந்து பண்ணல, ஒரு வாய்ப்பு தேடி தரல. எவ்வளோ பெரிய இசை ஆளுமை நீ உங்ககிட்ட ஒரு பணத்தை வச்சு ஒரு படமே கூட வந்து தயாரிச்சிருக்கலாமே. இல்லை என்ன தயாரிப்பாளர் இல்லையா? நீங்கள் கங்கை அமரன் வந்து படம் தயாரிப்பாளர் இல்லையா? ராமராஜன் வச்சு எத்தனை படம் எடுத்தீங்க? அப்போ தம்பி மனோஜ் வச்சு ஒரு படம் கொடுக்க முடியாது, ராமராஜன் வச்சு நீங்கள் கொடுத்தீங்க. விஜயே முடிகிற மாதிரி கூட இருக்கும். ஆனால் அந்த போகும்போதாவது நீங்கள் போய் இந்த கற்பூரம் இந்த தீபம்லாம் ஏற்றுறீங்கல்ல, அதை விட நான் கேட்டினா போகிற உயிர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல நிம்மதியாக ஒரு சந்தோஷமாக போகும், ஒரு ஆறுதலாக இருந்தால். பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இங்கிதம் தெரியாத மனிதர் அடுத்த மனிதர்கள்கிட்ட எப்படி வந்து பழகணும், எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத ஒரு மனிதர் யாருன்னா அது இளையராஜா. என்னுடைய பார்வையில் அது தப்பாக கூட இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கேளடி கண்மணின்னு ஒரு படம் மூச்சு விடாமல் பாடினாருன்னு சொல்லாமல் கேட்டினா, அப்போ கங்கை அமரன் சொல்கிறாரு அந்த மேடையில், அந்த புகழ் போயிடக்கூடாது, கிரெடிட் போயிடக்கூடாதுன்றதுக்காக அப்படி சொல்கிறாரு. கேட்டினா அவர் மூச்சு விட்டு பாடினாரா இல்லை மூச்சு விடாமல் பாடினாரான்றது எங்களுக்கே தெரிஞ்ச ரகசியம் அப்படின்னாரு. அப்படின்னா என்னன்னா அவர் வந்து பாடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு வேற ஏதாவது நோக்கம் சார்? நோக்கம்லாம் இருக்குன்னா ரெண்டு தான். ஒன்று பணம், இன்னொன்று தலகணம். ஒன்று பணம், இன்னொன்று கணம். என்ன மீறி எப்படி நீ பாடு, அதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. வேற என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இப்படி ஒரு சில்லற புத்தி உள்ள நபர் தான் கங்கை அமரன். நம்ம பார்த்தோம்ல ஒரு நேர்காணலில் வந்து ஒரு தம்பி வந்து கேள்வி கேட்கும்போது அதுக்கு எப்படி பதில் வந்தது பார்த்தீங்கல்ல? எங்களால் தான் அவருக்கு வந்து வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஏன் அதுக்கப்புறம் வைரமுத்து பாட்டை எழுதுறியா? ஏஆர் ரஹ்மானை கொண்டு வந்ததே இவங்கெல்லாம் பேசி தானே கொண்டு வந்தாங்க. பாலச்சந்தர், வைரமுத்து எல்லாம் டீம் பேசி தான், மணிரத்னம் எல்லாம் பேசி தானே கொண்டு வந்தாங்க. அவன் போய் ஆஸ்காரை அடிச்சிட்டான், 2 அடிச்சிட்டான் 1க்கு. நீ இன்னும் சிம்போனிலே இருக்கிற. இயல்பான குணத்தை தான் சொல்கிறேன். இவங்களை காயப்படுத்தணும்லாம் எனக்கு நோக்கம் கிடையாது. கங்கை அமரனை வந்து காயப்படுத்தணும்னு நமக்கு நோக்கம் கிடையாது. இருக்கும்போது செய்யுங்கன்றேன். பாவதாரணி போயிட்டாங்க, மனோஜ் போயிட்டாரு, இன்னும் அடுத்த பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு இனிமேலாம் செய்யுங்கன்றேன். பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, மனைவிக்கு செய்யுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். கங்கை அமரன் பாரதி ராஜாவை மீட் பண்ணி அவரை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு வந்து சில முயற்சிகள் பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஒரு பாட்டு பாடி அவர் மனசை வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்துறாரு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன சார் சொல்ல முடியும்? ஒரு ஆறுதல், அண்ணனுக்கு ஆறுதல் தான் சொல்ல முடியும், அவ்வளோதானே. அவங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ், பாஷை தானே, இசை தானே. ஸோ இசையோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அவங்க அப்படியே இசையோடு வாழும்போது அப்படியே இதயத்தோடு வாழ்ந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் வாழ வேண்டிய நேரத்தில் ஒரு இதயத்தோடு வாழாமல் இசையோடவே வாழ்ந்துட்டவங்க. எல்லாமே இசையோடு தான் அவங்க செய்ய முடியும். ஆறுதல் கூட இதில் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் என்னென்னா ஒரு வருத்தம் இருக்குது நமக்கு. அந்த வருத்தத்தை நம்ம ஷேர் பண்ணிட்டோம். என்னென்னு கேட்டால் உயிரோடு இருக்கும்போது இருக்கிற உறவுகளை வந்து தாங்கி பிடிங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் பெரிய மேதைகளாக இருக்கலாம், உங்களுக்குலாம் அறிவுரைலாம் நம்ம சொல்கிற அளவுக்கு நம்ம ஆள் கிடையாது சார். ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய சாதாரண ஆட்கள் கிடையாது. யார்? இசை மேதை, இசை ஞானி, ராகதேவன், இசை கடவுள், இப்படி இவங்கெல்லாம் பெரிய ஆளுமைங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம அறிவுரை சொல்கிற அளவுக்கு இவங்கெல்லாம் பெரிய ஜாம்பவான்ங்க. ஆனால் என்னென்னா வேறு வழி இல்லாமல் தவிர்க்க முடியாமல் ஒரு சொல்கிறோம். கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த கிரேட்லேருந்து இறங்கி வந்து சாதாரண மனிதர்கள் எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கிறாங்க, அப்படி இருக்க பாருங்க. அப்படி இருந்ததுன்னா அதுக்காக இப்போ எல்லாரும் சொல்கிறான் கேட்டால் அவர் விதி முடிஞ்சிடுச்சு எல்லாம் கரெக்டு தான், யாரும் இல்லைன்னு சொன்னான். ஆனால் விதியே முடிகிற மாதிரி கூட இருக்கட்டும். ஆனால் அந்த போகும்போதாவது நீங்கள் போய் இந்த கற்பூரம் இந்த தீபம்லாம் ஏற்றுறீங்கல்ல, அதை விட நான் கேட்டினா போகிற உயிர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல நிம்மதியாக ஒரு சந்தோஷமாக போகும், ஒரு ஆறுதலாக இருந்தால். எந்த பரிதவிப்பும் இல்லாமல், ஏக்கமும் இல்லாமல், கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு போகாமல் சந்தோஷமாக போகும். யாரும் வந்து எல்லாருக்கும் விதி இருக்குது. எனக்கு ஒன்று, உங்களுக்கு ஒரு நாள், எனக்கு ஒரு நாள், எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்குது.
ஆனால் ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சேர்ந்து வாழும்போது நீங்கள் யாருக்கும் எதிர் வீட்டு பக்கத்து வீடு நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்கன்னு தெரியும். நீங்கள் செய்யவும் வேணாம், அது நமக்கு தெரியும் சார். ஆமாம், ஏன் நமக்கு தெரியாதா? நீங்கள்லாம் வந்து 3வது நபருக்கு 4வது நபருக்குலாம் எதுவும் செய்ய மாட்டீங்க, 2வது நபர் கூட செய்ய மாட்டீங்க. உங்களுடைய நான் சொல்கிறேனே, இன்னும் உங்கள் அண்ணன் பிள்ளைக்கு என்ன செஞ்சீங்க அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. உங்கள் பிள்ளைகளுக்கே நீங்கள் வந்து ஆதரவாக இருங்க. நீங்கள் ஊராக பிள்ளைக்கெல்லாம் நீங்கள் ஆதரவாக இருக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா உங்களுடைய நாங்கள் இன்றைக்கா பார்த்துட்டு வரோம். எல்லாருக்கும் இயல்பு குணம்னு ஒன்று இருக்குது சார். அதுக்காக நான் சொல்கிறேன், இளையராஜாவுக்கு இசைஞானின்னு வந்து பட்டம் கொடுத்து கலைஞர் கொடுத்தாரு. அதை ஒரு மேடையில் பேசும்போது, இதெல்லாம் இப்போ நடந்த விஷயம் இல்லை, நான் சொல்கிறதான் 20 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம், 20-30 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம். மேடையில் ஒரு தடவை பேசும்போது 7 ஸ்வரங்களுக்குள்ள தான் நாங்கள் வந்து பாட்டை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கல் தொனியில் வந்து கேட்டிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பாடல்களை திருடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இளையராஜா என்ன சொல்கிறாருன்னா வந்து இப்படிலாம் நாங்கள் வந்து பாட்டை எழுதி பாட்டை இசையமைக்கிறோம், பாட்டை தயார் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு வந்து இசைஞானின்னு பட்டம் வேறு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி தனக்கு கொடுத்த பட்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டத்தை கொடுக்கும்போது அந்த பட்டத்தையும் கேலி பண்ணும்போது அப்போ கொடுத்தவரையும் நீங்கள் வந்து காயப்படுத்துறீங்கல்ல. ஆமாம். ஸோ இங்கிதம் தெரியாத நபர்கள், இசை தெரிஞ்சிருக்கலாம் இளையராஜாவுக்கு, இங்கிதம் தெரியாத ஒரு மனுஷன் யாருன்னு கேட்டால் இளையராஜா தான். ஓகே. இசை பெரிய ஞானியாக இருக்கலாம் நீங்கள், நான் உண்மை சொல்கிறேன். சாதாரண பாடல் வரிகள் கிடையாது இளையராஜா வந்து, சாதாரண வரிகள் கிடையாது, சாதாரண அந்த இசை கிடையாது. உண்மையிலேயே முழுக்க முழுக்க வந்து கேட்டினா எல்லா தரப்பு மக்களையும் வந்து கவரக்கூடிய பாடல்கள். அதை நான் எதுவும் சொல்லவே இல்லை. அவர் இசை திறமையை பற்றிலாம் நம்ம எதுவும் சொல்லவே இல்லை. அவர் இசை ஞானி, இசை கடவுள், ராகதேவன் எல்லாம் ரைட். ஆனால் இங்கிதம் தெரியாத ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இங்கிதம் தெரியாத மனிதர் அடுத்த மனிதர்கள்கிட்ட எப்படி வந்து பழகணும், எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத ஒரு மனிதர் யாருன்னா அது இளையராஜா. என்னுடைய பார்வையில் அது தப்பாக கூட இருந்தாலும் எனக்கு அதை பற்றி இல்லை உங்களுக்கு, ஆனால் நான் என் பார்வையில் நான் சொல்லுவேன். ஓகே. அந்த மாதிரியான ஒரு நபர். கடந்த காலத்தில் நிறைய இவங்க காயப்படுத்தியிருக்கிறாங்க, சக கலைஞர்களே காயப்படுத்திருக்காங்க. இவங்களெல்லாம் வந்து இப்போ பல பேர் பேசுகிறாங்களே, இந்த காப்பிரைட் பற்றிலாம் பேசுகிறாங்கல்ல. ஆமாம். இவர் கிளைம் பண்ணுறாருல. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து சட்டம் சார்ந்த விஷயம் கேட்டால் அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போகலனா கூட பொதுவாக ஒரு விஷயம் காமன் நார்மல் பீப்புள் சொல்லுவாங்க, பா மியூசிக் போட்ட காசு வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் அந்த பாடல் வேறு யாரோ மியூசிக் போட்டு கச்சேரி நடத்தினா என்ன, அதுக்கே நீங்கள் வந்து தடையிடணும், அதையும் இன்னொருத்தர் பாடக்கூடாது சொல்லி நீங்கள் வந்து ஸ்டே வாங்குறீங்க, அப்படி ஒரு சாதாரண மக்கள் இருக்காங்கல்ல. யாரெல்லாம் இசை ஞானின்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களோ அந்த மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. உங்கள் பாடல்கள் கேட்குறதுல என்ன இருக்குது? நாளைக்கு நீங்கள் வந்து காப்பிரைட் கேட்டுறீங்க சார், வேறு யாரும் பாடக்கூடாது கச்சேரியில் அப்படின்லாம் நீங்கள் வந்து காப்பிரைட் கேட்டுறீங்க. ஆனால் நாளைக்கு திடீர்னு ஒரு காப்பிரைட் கொஞ்சம் ரொம்ப ஓவராக முத்தி போய் யாரெல்லாம் பாட கேட்குறீங்களோ அவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து இழப்பீடு தரணும் சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகும்? பாடக்கூடாது தான் நீங்கள் காப்பிரைட் கேட்குறீங்க, யாரெல்லாம் இப்போ என் பாட்டை கேட்குறீங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தொகையை அனுப்பணும்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, எங்கள் நிலைமை என்ன ஆகும்? ஆமாம். இப்போ எஸ்பிபி கூட வந்து ஒரு வெளிநாட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது ஒரு நிகழ்ச்சி பாடுறாருன்னா முன்னாடி சார் எஸ்பிபி நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்கிறேன், எஸ்பிபி ஆரம்பிச்சிட்டிங்க. எஸ்பிபி வந்து இந்த டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனுஷன் கேட்டிங்கன்னா, இந்த டீம்னா இந்த டீம் இளையராஜா, கங்கை அமரன், வைரமுத்து, பாரதி ராஜா, இந்த டீமில் நல்லவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நல்ல மனுஷன் யாருன்னு கேட்டால் எஸ்பிபி. அவ்வளோ நல்ல மனுஷன். எஸ்பிபி ஒரு தடவை சொல்கிறாரு, ஏதோ ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு, இளையராஜாவுடைய காலம் வந்து எனக்கு பொற்காலம். ஏன்னா அந்தளவுக்கு பாடல்கள் வந்து அவர் பாடியிருக்கிறாரு. இளையராஜாவுடைய காலம் எனக்கு பொற்காலம். இன்னொரு பக்கம் கொஞ்ச காலம் அவருக்கு வந்து தொண்டையில் கொஞ்சம் பிரச்சனை வருது, ஏதோ ஒரு சின்ன மைனராக ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு. அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, வேறு யாருக்கும் அந்த ஒரு வாய்ப்பை தராமல், அதாவது கேஜேஎஸ்தாஸ் இந்த மாதிரி கொடுக்காம எஸ்பிபிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு வாய்ஸ் சொல்லணும், ஒருத்தர் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் மனு. எஸ்பிபி வாய்ஸ் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஓகே அப்படி கொண்டு வரப்பட்டது தான் வந்து மனு. இப்போ மற்ற பாடல் நீங்கள் எடுத்துக்கிங்க, அப்போ ஜெயச்சந்திரன் இருக்கிறாரு, வந்து கேஜேஎஸ்தாஸ் இருக்கிறாரு, ஸ்ரீனிவாஸ் இருக்கிறார், இன்னும் நிறைய பேர் இருந்தாலும் கூட பாட்டு. ஆனால்
எஸ்பிபி வாய்ஸ் மாதிரியே இருக்கணுன்றதுக்காகவே மனோவை கொண்டு வந்தாங்க. அது ஒரு வகையான வந்து கேட்டினா அவருக்கு, ஏன்னா கிட்டத்தட்ட 30,000 பாடல் வரும்போது பெரிய அளவில் போது. அப்போ ஒரு தொடர் கூட எழுதுறாரு, பாடும் நிலா பாலுன்னு சொல்லிட்டு. டி ராஜேந்தர் ஒரு புத்தகம் நடத்துனார் இல்லையா, உஷான்னு சொல்லி ஒரு புத்தகம் நடத்துனார் இல்லையா, அதில் வந்து தொடராகவே எழுதினார். பல இசையமைப்பாளர்கிட்ட வந்து நல்ல லிங்க்ல நல்ல நட்பில் இருந்தார் எஸ்பிபி. ஸோ அதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு கடுப்பு தான். ஒரு வகையாக என்ன கேட்டினா வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன், இவங்களுக்கு எந்த மாதிரி எண்ணன்றது பாருங்களேன். கேளடி கண்மணின்னு ஒரு படம் இருக்குது, அதில் வந்து கேட்டினா மூச்சு விடாமல் ஒரு பாட்டு போடுவார் தெரியுங்களா, என்ன கேட்டினா முத்துமணி அந்த பாட்டை வந்து கேட்டினா வந்து மூச்சு விடாமல் பாடணுன்றது வந்து என்ன பரவலாக மக்கள்கிட்ட வந்து இவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, நல்ல ரீச் ஆகுது. எனக்கு என்ன மூச்சு விடாமல் பாடிருக்காரு, அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு, படம் பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாட்டு வந்து ஹிட் ஆச்சு. அப்போ வந்து ஒரு மேடையில் வந்து அதை உடைக்கிறார் கங்கை அமரன், மூச்சு விடாமல் பாடினாருன்னு சொல்லி சொல்ல மாதிரி கேட்டினா. அப்போ கங்கை அமரன் சொல்கிறாரு அந்த மேடையில், அந்த புகழ் போயிடக்கூடாது, கிரெடிட் போயிடக்கூடாதுன்றதுக்காக அப்படி சொல்கிறாரு கேட்டினா, அவர் மூச்சு விட்டு பாடினாரா இல்லை மூச்சு விடாமல் பாடினாரான்றது எங்களுக்கே தெரிஞ்ச ரகசியம் அப்படின்னாரு. அப்படின்னா என்னென்னா டெக்னிக்கலாக ஏதோ டெக்னாலஜி ஏதோ யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இருந்தாலும் கூட ஒரு மனிதருக்கு ஒரு புகழ் கிடைக்குது இல்லை, அதை வந்து எப்படின்னு கேட்டால் ஒரு பொது மேடையிலேயே வந்து சொல்கிறார். ஓகே, அங்கே வந்து அவர் புகழாரம் பாடுறாங்க, அவர் மூச்சு விடாமல் பாடினாருன்னு சொல்லிட்டு எஸ்பிபிக்கு. அப்போது வந்து கங்கை அமரன் வந்து கேட்டால் வேற எங்கேயாவது பேட்டியில் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நாங்கள் இந்த டெக்னாலஜி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் மேடையில் சொல்கிறாரு என்னன்னு கேட்டால் அவர் மூச்சு விட்டு பாடினாரா மூச்சு விடாமல் பாடினாரான்றது எங்களுக்கே தெரிஞ்ச ரகசியம். ஓகே, என்ன சொல்ல வராரு, அவன் மூச்சு விட்டுலாம் ஒன்றும் மூச்சு விடாமலாம் ஒன்றும் பாடல, நாங்கள் தான் அதை வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னு பாட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி ஒரு சில்லற புத்தி உள்ள நபர் தான் கங்கை அமரன். நம்ம பார்த்தோம்ல ஒரு நேர்காணல்ல, இது நேர்காணலில் வந்து ஒரு தம்பி வந்து கேள்வி கேட்கும்போது அதுக்கு எப்படி பதில் வந்தது பார்த்தீங்கல்ல. ரொம்ப கோவமாலாம் இல்லை, நீங்கள் ஏதாவது தப்பாக நினைக்காதீங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. நீங்கள் வீட்டில் நாய் வளர்ப்பீங்களா, தப்பு ஒன்றும் கிடையாது, நான் தப்பாக சொல்ல, நாய் இருந்தால் பயந்துடாதீங்க. வீட்டில் நாய் வளர்க்கும் போது வீட்டு நாயாக இருந்தால் கூட தட்டில் பிரியாணி போட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், சப்போஸ் நீங்கள் அது கிட்ட போனீங்கன்னு வச்சிங்களேன், ஏதோ நம்ம மறுபடியும் அந்த பிரியாணி பிடுங்க வராமோன்னு கட்டினா ஒரு மாதிரி முகத்தை வச்சிருக்கா வந்து குலைக்கும் பாருங்க, கத்தம் பாருங்க. ஆமாம், குலைக்குன்னு சொன்னால் தப்பாயிடும், கத்தம் பாருங்க. இது அந்த மாதிரி தானே கத்தினாரு அந்த ஆங்கர்கிட்ட, பார்த்தீங்கல்ல. இது வரைக்கும் நேர்காணலில் இப்படி யாரும் கத்தியே இருக்க மாட்டாங்க. அந்த நாயே வந்து இப்போ நான் ரொம்ப ஒப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக ஒப்பிட்டு இருக்கிறேன். ஒரு கர்ஜிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, மேடையில் கர்ஜிக்கிறது கேட்டால் ஏன் பத்திரிகையாளர்களை சந்திப்பில் கூட பார்த்தீங்கன்னா வந்து பேசுறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த ஆங்கரை கேள்வியே கேட்க விடாம, ஆனால் அவனும் போகிறான், நான் சும்மா சொல்லக்கூடாது. இது அப்படி எதுக்கு அவ்வளோ ஆவேசம், எதுக்கு இப்படி வந்து யாராவது பெரிய அளவில் ட்ரோல் ஆச்சு, அது வேணான்னு கூட நீங்கள் ஒரு தடவை போடலாம் மக்களுக்கு தெரியாதவங்களுக்கு. ஆனால் அந்த மாதிரி சொல்கிறேன் நான், இயல்பு. எங்கேயாவது ஒரு இடத்துல நான் ரொம்ப நாள் நடிக்க முடியாதுல்ல, ஏதாவது ஒரு இடத்துல அவங்க இயல்பான குணம் வந்துடும். அப்படி தான் வந்து கங்கை அமரன் வந்து வந்தார். அதுக்கு பிறகு எஸ்பிபி நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், ரொம்ப ஃபீல் பண்ணார். அந்த இவருக்கு நோட்டீஸ்லாம் அனுப்புனாங்க. ஆமாம், அப்போவே ரொம்ப உடஞ்சிட்டார் எஸ்பிபி. சார் எஸ்பிபி வந்து நான் எப்படி சொல்கிறது, அவர் இறந்துட்ட பிறகு அவருடைய பாடி வந்து ரெடில்ஸ் பக்கம் வந்து இந்த தாமிரபாக்கம் கூட்டு ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோடு, அதான் அந்த ரோட்டு ரைட்டில் திரும்பும். ரெடில்ஸ் வந்து ரைட்டில் போகும்போது மகரல்னு ஒரு இடம் வரும், அங்கே தான் ஒரு ஃபார்ம் லேண்ட் ஏதோ ஒன்று வாங்கி வச்சுருந்தார். அங்கே தான் வந்து கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து பாடி கொண்டு போகிறாங்க. கோவிட் தானே ஒரு இதுவாச்சு. அப்போ பெரிய வந்து ஒரு என்ன சொன்னால் ஊரடங்குலாம் இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு தெரியும்ல, லாக்டவுன்லாம் இருந்துச்சு. ஆமாம், அவருடைய பாடி இங்கேருந்து சென்னையிலேருந்து கொண்டு போகிறாங்க சார், எங்கள் பகுதி தான் அது, அதனால தெரியும். வழி நெடுக மழை கொட்டுது, மழை கொட்டுது, வழி நெடுக ஜனங்க சார். அன்னைக்கு தான் அப்பா எஸ்பிபிக்கு எவ்வளோ மழையே இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும் பார்த்துங்க. ஆமாம், மழை கொட்டுற மழையில் அவருடைய பாடி கொண்டு போகிறாங்க வேனில் வச்சு. ஃபுல்லாக ரெடில்ஸ் அந்த அந்த கம்ப்ளீட்டு அந்த ரோடு போகிற அந்த புழல்லேருந்து போகிற வழியெல்லாம் சார் இரவு இத்தனைக்கும் மிட் நைட்டு. மார்னிங் தான் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், ஆனால் மிட் நைட்டு அது போகும்போது அதுதான் அங்கே முக்கியம். மிட் நைட்டு கொட்டுற மழை
எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ். சென்னையிலேருந்து உங்களுக்கு தெரியும்ல, ஒரு 20 கிலோமீட்டர் வரும். ஏன்னா நாங்கள் அங்கே எங்கள் பகுதி அது, நாங்கள் இருக்கிறோம். வழிநெடுக்கும் கூட்டம். இப்படி எந்த ஒரு பாடகருக்கும் இருக்குமான்னு சொல்ல முடியாது சார். அப்படி இருந்துச்சு. சொல்கிறேன், அவர் இந்த நோட்டீஸ் கொடுத்தது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா பர்சன் கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி இவர் இளையராஜா இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு, பாடக்கூடாது சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காருன்னு. ஆமாம் அனுப்பியிருக்காருன்னா அதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பலன்னார். எந்த ஒரு வார்த்தையுமே அவரை நான் எதுவும் தப்பாக ஒரு வார்த்தை தப்பாக சொல்ல சார். அதுதான் சார் எஸ்பிபி. இவ்வளோ பெரிய நோட்டீஸ் திரும்பி நீ பழகிற, ஒன்றா சாப்பிட்டவங்க, ஒன்றா தூங்கணும், எல்லாமே உங்கள் பயணம் சேர்ந்து நடக்குது சார். வைரமுத்துக்கிட்டையாவது உங்களுக்கு கருத்து வேற்றுமை இருக்குன்னுலாம் சொல்கிறீங்க, அது வேற. ஆனால் இங்கே எல்லாமே ஒன்றா பயணிங்க. நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லை நீ இல்லை, இதான் உண்மை. சில பேர் சொல்கிறான் வைரமுத்து இல்லைன்னா இளையராஜா இல்லை. இளையராஜா கங்கை அமரன் சொன்ன வார்த்தை, எங்களால் தான் அவருக்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஏன் அதுக்கப்புறம் வைரமுத்து பாட்டை எழுதுலையா? ஏஆர் ரஹ்மானை கொண்டு வந்ததே இவங்கெல்லாம் பேசி தானே கொண்டு வந்தாங்க. பாலச்சந்தர், வைரமுத்து எல்லாம் டீம் பேசி தான், மணிரத்னம் எல்லாம் பேசி தானே கொண்டு வந்தாங்க. இல்லை அவன் போய் ஆஸ்காரை அடிச்சிட்டான், 2 அடிச்சிட்டான் 1க்கு. நீ இன்னும் சிம்போனிலே இருக்கிற. அது போட்டான், நம்ம குறைச்சி மதிப்பிடல சொல்கிறேன். இங்கே நீங்கள் அந்த மொத்தமாக ஒரு டீமாக இருக்கும்போது என்னால் தான் நீ, உன்னால் தான் நான் சொல்லவே கூடாது. நீங்கள் ஒரு டீம் ஒர்க்கு இல்லையா? அவங்க எல்லாம் இணைஞ்சிருந்தனால தான் அந்த டைமில் கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது அங்கே கேட்டினா அப்படி ஒரு வார்த்தை அவர் கேட்கும் போது கேட்டினா அப்போட அவர் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, பேச விரும்பலன்ட்டார். நீங்கள் கூப்பிட்டு பேசியிருக்கலாம். இளையராஜா கூப்பிட்டே கூட, இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் முறையாக ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். ஏன்னா அப்போ கேட்டினா அவர் கச்சேரி நடத்துகிறார் சார். எஸ்பிபி கச்சேரி நடத்துகிறார். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இவர் அனுப்புகிறார். அப்போ இவங்களுக்கு என்ன இருக்குது? அதுக்கப்புறம் இவர் இறந்த பிறகு, எஸ்பிபி இறந்த பிறகு, பாலு பாலு எழுந்துவா, பாலு எழுந்துவா பாலு, நீ தான் நோட்டீஸ் அனுப்பிச்சிடல. இங்கே ஒரு விஷயம் சொல்லியே அவனுக்கு கண்டிப்பாக. இங்கே கர்ணன் படம் பார்த்தீங்கன்னா அதில் கர்ணன் நெஞ்சில் அம்பு வாங்கிக்கின்னு படுத்துட்டு இருப்பார். படுத்துட்டு இருக்கும்போது கேட்டினா அர்ஜுனன் ஐயோ நான் கொண்டுட்டேனேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவார். அப்போது கிருஷ்ணர் சொல்லுவார், கடவுள் இல்லையா, அவர் சொல்லுவார், ஏய் நீ எங்கடா கொன்ன? செத்தப்பாம்பு அடிச்சுட்டு நான் தான் கொண்டேன் சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு 6 பேர் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு வருஷப்படுத்துவார். ஒவ்வொருத்தராக எப்படி கொண்டாங்க, மனதளவில் யாரெல்லாம் எப்படியெல்லாம் கொள்றாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வருஷப்படுத்துவார். உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கொரோனாவில் இறந்தது உண்மைதான் எஸ்பிபி. ஆனால் அதுக்கு அந்த மரணத்துக்கு முன்னாடி அவர் கேட்டால் ஏற்கனவே அவர் கொல்லப்பட்டார் மனதளவில். அதில் ஒரு நபர் தான் நோட்டீஸ் அனுப்புனா என் பாடலை பாடக்கூடாதுன்னு சொல்லி அவர் தனிப்பட்ட முறையில் சொன்னாராம். யார்? எஸ்பிபி அவருடைய சகாக்கள்கிட்ட சொன்னார். இது மிகப்பெரிய தண்டனை, எனக்கு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட்டு. ஏன்னா இளையராஜாவை இசையமைக்கிற அந்த காலம் பொற்காலம் சொன்ன ஒரு மனுஷன், அவர் நீ அந்த பாட்டை பாடக்கூடாது சொல்றது எப்படி இருக்கும்? அதுதான் அங்கே. அப்போ மனசளவில் அவர் கேட்டினா அது முதல் அடி இல்லை அது. அதுக்கப்புறம் இறந்த பிறகு பாலு, அவர் இறக்குற தருவாயில் பாலு சிக்கில் அவர் படுத்துட்டு இருக்கும்போது, பாலு எழுந்துவா பாலுன்னா இருக்கும்போது தான். அதுதான் நான் சொல்றது உங்களுக்கு இப்போ புரியுதுங்களா? உதாரணம் தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி தம்பி மனோஜி கூட இருக்கும்போது நீங்கள் யாரும் பண்ணல, ஒரு வாய்ப்பு தேடி தரல. எவ்வளோ பெரிய இசை ஆளுமை நீ! உங்ககிட்ட ஒரு பணத்தை வச்சு ஒரு படமே கூட தயாரிச்சிருக்கலாமே இல்லை? ஏற்கனவே தயாரிப்பாளர் இல்லையா நீங்கள்? கங்கை அமரன் படம் தயாரிப்பாளர் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ராமராஜன் வச்சு எத்தனை படம் எடுத்தீங்க? அப்போ தம்பி மனோஜ் வச்சு ஒரு படம் கொடுக்க முடியாது. ராமராஜன் வச்சு நீங்கள் கொடுத்தீங்க. ராமராஜன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்போ சொல்லி தானே ஆகணும். ராமராஜன் வச்சு எத்தனை வெற்றி படம் கொடுத்தீங்க நீங்கள்? அப்போ மனோஜ் வச்சு கொடுக்க முடியாதா? அப்போலாம் நீங்கள் விட்டுட்டீங்கல்ல. அப்புறம் நான் போய் திருவண்ணாமலையில் போய் நான் தீபம் ஏற்றினேன். எப்படி சார் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இதை தான் நான் கேட்குறேன். இருக்கும்போது பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு, உங்ககிட்ட செல்வாக்கை வச்சு, உங்ககிட்ட செல்வத்தை வச்சு ஏதாவது ஒரு ஸ்டெப்பு தூக்கி விடுங்க. அப்போ அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இப்படி தான் எஸ்பிபிக்கும் இப்படி தான் நடந்துச்சு. அதை அவரை அவர் பாடின பாட்டே நீங்கள் மறுபடியும் பாடக்கூடாது சொன்னால் அது எவ்வளோ பேர் தண்டனை சார்? அது இதோட ஒரு பனிஷ்மெண்ட் வருமா? அவர் பாடி
பெரிய அளவில் ஹிட்டான பாடலை. அதுக்கு வேற என்ன சார் நோக்கம் இருக்கும்? அவர் வந்து பாடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு வேற ஏதாவது நோக்கம் சார் இருக்குமா இளையராஜா? நோக்கம்லாம் இருக்குன்னா 2 தான். ஒன்று பணம், இன்னொன்று தலகணம். ஒன்று பணம், இன்னொன்று கணம். என்ன மீறி எப்படி நீ பாடு? அதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. வேற என்ன நினைக்கிறீங்க நீங்க? 2 தவிர வேற என்ன நினைக்கிறீங்க? யாருமே எடுத்துக்க மாட்டாங்க சார். இதெல்லாம் பெரிய தாராள மனசு வேணும். இந்த ஜென்ரேஷன் ஒன்று கேட்குது, காலப்போக்கில் எல்லாமே மாறும். அடுத்து வந்துட்டு இருக்கிறானுங்கல்ல. இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய இசையமைப்பாளர் அவங்களாம் பாடல்கள் இப்படி காலம் போகும்போது இந்த பழசு தான் ஆகும். நீ காலத்தை நீ என்ன 100 வருஷம் வச்சுங்க, இல்லை 200 வருஷம் வச்சுங்க, 300 வருஷம் கூட இருக்கட்டுமே. என்றைக்கோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோன்னா வந்து எல்லாமே அழிய போகிறது தான். அது இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அனுபவிச்சுட்டு போட்டோமே. பாட்டு தான் கேட்க தானே போகிறாங்க, பாட போகிறாங்க, கேட்க போகிறாங்க, அவ்வளோதான். பாடட்டுமேன்ற நான் உனக்கு பெருமை தானே. உன் பாட்டே இன்னொரு 10 முறை 10 பாடகர்கள் என்னைக்கோ பாடின பாட்டை இன்னைக்கு பாடுறாருல ஒரு தம்பி. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது, அந்த பாட்டை இன்னைக்கு ஒரு தம்பி அதே வாய்ஸ்ல பாடுறாரு சார் ஸ்டேஜில். பார்த்தீங்கல்ல? என்ன இப்போ பாடிட்டு போட்டோமே. உங்ககிட்ட பணமே இல்லையா? இப்போ ஏதாவது ரோட்ல ஏதாவது பிச்சை பிச்சை எடுத்துருக்கிறீங்க? நான் கேட்குறேன். அல்ல பணம் இருக்கு இல்ல? ஆமாம். ஸோ இப்படி இந்த மாதிரியான நபர்கள் தான். அப்புறம் வந்து கேட்டால் இறந்து போயிட்ட பிறகு இப்போ புதுசாக நீங்கள் வந்து கேட்டால் இப்போ வந்து நீ பாட்டு பாடுறா என்ன ஆகிட போகுது சொல்கிறேன். நான் வந்து இயல்பு தான் சொல்கிறேன், இவங்களோட இயல்பான குணத்தை தான் சொல்கிறேன். இவங்களை காயப்படுத்தணும்லாம் எனக்கு நோக்கம் கிடையாது. இளையராஜாவை காயப்படுத்தணும்னு நோக்கம் கிடையாது. கங்கை மண்ணை வந்து காயப்படுத்தணும்னு நமக்கு நோக்கம் கிடையாது. இருக்கும்போது செய்யுங்கன்ற நான். இப்போ கூட இருக்கிறவங்கல்ல, உங்க அடுத்தது இருக்காங்கல்ல, பாவதாரணி போயிட்டாங்க, மனோஜ் போயிட்டாரு, இன்னும் அடுத்த பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு இனிமேலாம் செய்யுங்கன்ற நான். பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, மனைவிக்கு செய்யுங்க. இல்லை இவங்களெல்லாம் செஞ்சிட்டிங்களா, அடுத்தது அண்ணன் பிள்ளை யாராவது இருக்கானா பாருங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தெரிவித்தாங்க சார். நீங்கள் பணம் காசு அள்ளி தர வேணாம் சார், ஒரு வாய்ப்பு, உங்களை செல்வாக்கு பயன்படுத்தி ஒரு வாய்ப்பு தெரிவித்தாங்க, இல்லை உருவாக்கி கொடுங்க. நீங்கள் பணத்தை கொடுத்து கூட நீங்கள் வந்து காப்பாற்றணும் அவசியம் இல்லை சார். ஒரு வாய்ப்பு தேடி, உங்ககிட்ட பணத்தை வச்சு ஒரு வாய்ப்பு தேடி கொடுங்க. உங்ககிட்ட செல்வாக்கு வச்சு ஒரு வாய்ப்பு தெரிவித்தாங்க. போட்டி நிறைஞ்ச உலகமாக இருக்கு. அப்போ நீங்கள் உங்கள் இந்த செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வச்சு உங்கள் மேலேயே வச்சு கொளுத்திக்கிறது தான் அப்படி தானே போயிட போகுது. அது இருக்கும்போது பயன்படுத்துங்கன்னு நான் சொல்கிறேன். நான் உங்கள் சுற்று வட்டாரத்தில் நீங்கள் யாரும் எதிர் வீட்டு நல்ல வீட்டுலாம் நீங்கள் செய்ய வேணாம் சார். நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு தெரியும். எதிர் வீடு பக்கத்து வீடுலாம் செய்யாதீங்க. உங்களுடைய பிளட்டுங்களுக்கே வந்து செய்யுங்கன்ற நான். உங்களோட நேரத்துக்கு நன்றி சார். நன்றி சார்.